தமிழ் சினிமாவில் பன்முக திறமை கொண்ட ஒரு நடிகருக்கு இப்போது பரிதாப நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணமே அவருடைய மகனோட திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வியே அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. அந்த ஒரு விரக்திலேயே பார்த்தீங்கன்னா சரியாக தூங்காமல் சரியாக உடல்நிலையை பார்க்காம இருந்தால் உடல்நிலை கோளாறு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவிலே 80 காலகட்டத்தில் ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் பாடலாசிரியராகவும் பாடல் இயக்குனராகவும் இருந்து பன்முக திறமையை கொண்டு ஒரு திரைப்படத்தை அவரை இயக்கி முடிச்சிருவார் அப்படிங்கிற திறமையை கொண்டவர் தான் நடிகர் டி. ராஜேந்திரன் அவர்கள். இவர் எடுத்த திரைப்படம் அந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு வருடத்துக்கு மேலே ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு தான் திறமையான கதையை அந்த திரைப்படத்தில் வச்சிருப்பாரு. இவருக்கான ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தும் கிடையாதுங்க. அப்போ இருக்க ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்ட ஒரு நடிகராக இவர் திகழ்ந்து இருக்காரு. இப்படிப்பட்ட திறமை கொண்ட நடிகருடைய மூத்த மகன் தான் நடிகர் சிம்பர். இவர் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருந்துட்டு வர்றாரு. ஒரு கட்டத்தில் நடிகர் சிம்புவோட உடல் பருமன் அதிகரித்து இவரோட கரியர் இப்போவே முடிஞ்சு போச்சு. இவர் திரைப்படத்துக்கு மேலே நடித்தாருன்னா இவருக்கான மவுஸ் அப்படின்னு இருக்காத நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கம்பேக் கொடுக்கும் விதமாக உடல் பருமன் குறைந்து கம்பேக் கொடுத்திருந்தாரு. ஒருத்தர் 10 வருடத்துக்கு முன்பு சிம்பு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி திரும்பி கம்பேக் கொடுத்துருந்தாரு. இப்போ அவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ஒரு அசுர வளர்ச்சியாக இருந்துட்டு வருது. இப்போ அவரை பற்றி கவலைப்படும் விதமாக என்ன இருந்துட்டு வருது பார்த்தீங்கன்னா அவருடைய திருமணம் தாங்க. நடிகர் சிம்புக்கு எப்போ தான் திருமணமாகும் அப்படிங்கிறது ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது. குறிப்பாக அவங்க அப்பாவுக்கும் டி. ராஜேந்திரன் அவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நிறைய நடிகர்கள் காதல் இருப்பது, அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நெருக்கமாக இருப்பது, அவங்க கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஈடுபடுறது போன்ற செயல்கள் செஞ்சிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு எப்படியோ திருமணம் நடந்துடும் அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் ஆனால் அவங்க கூட எதனா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தான் சிம்பு நிறைய நடிகை அப்படி நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு 10 ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. இந்த ஒரு நிலையில் சிம்பு கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே திருமணம் ஆகிடுச்சு. ஆனால் சிம்புக்கு தான் திருமணம் ஆகலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலைகரமாக இருந்துட்டு வருது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நடிகர் சிம்புவோட அப்பா டி. ராஜேந்திரன் எப்படியாவது இவருக்கு திருமணம் கட்டாயமாச்சு பண்ணி வைக்கலாம் பாரு. ஆனால் சிம்பு அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இப்படிப்பட்ட நிலையிலும் இவருக்கு ஏற்கனவே உடல்நிலை குறைபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வயிற்றில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது நீண்ட காலமாக இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுறது. இதனால் இவர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தார். பிறகு மருத்துவமனையில் அந்த அளவுக்கு சிகிச்சை அவருக்கு அளிக்கப்படவில்லை. இதனால் வெளிநாடு சிகிச்சை இவர் அழைத்து சென்றாங்க. அந்த நிலையில் இப்போ மீண்டும் அவருக்கு ஒரு உடல்நிலை குறைவு அப்படி ஏற்பட்டிருக்கு. அதாவது மன உளைச்சல், அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாமல் இருக்குது, தூங்காமல் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இவரோட உடல்நிலையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே என்ன நடிகர் சிம்பு திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இப்போ மருத்துவமனையை சிகிச்சை பெற்று வராரு அப்படிங்கிற செய்தி தான் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது.